நண்பர்களே, நாம் இப்போ பண்ண போகிறது நம்முடைய ஸ்டைலில் எல்லா ஃபிங்கர்னா ரொம்ப இதாக இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்குள்ள புஷ்அப்ஸ் தான் நான் இப்போ ஒரு சிலவற்றை செய்கிறேன். நீங்களும் செய்து பயனடையா. இதோ முதல்ல உங்களுக்கு நான் ஃபிங்கர் புஷ்அப்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எல்லாமே 10 பண்ணுறேன். ஆனால் நீங்கள் 10, 20, 30 உங்களுக்கு எவ்வளோ தோன்றோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல உறுதியாகவும் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் குத்தினாலும் சிம்பிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபிங்கருக்கு புஷ்அப்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 பாருங்க, நம்ம புஷ்அப்ஸ் பண்ணியாச்சு. புஷ்அப்ஸ் பண்ணிட்டு நேராக ஃபிங்கர் ஃபிளிப்பு நல்லா டைட் பண்ணி போடுங்க. அப்படி நல்லா டைட் பண்ணி ஒரு 10, 15, 20 உங்களுக்கு எது தோன்றோ அதை அப்படியே பண்ணுங்க. பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த நேரம் அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்க. நேரம் லெஃப்ட்டு ரைட்டு, அது அப்படியே நேரம் இங்கே அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே பண்ணுங்க. பண்ணிவிட்டு நேரம் மூமெண்ட் பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி த்ரிஸ்ட்டுக்குள்ளே பண்ணுங்கள். இதை விட்டு பண்ணால் நல்லா ரொம்ப உறுதியாக இருக்கும். பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து ஃபிங்கர் ஃபிளிப் அவ்வளோ முடிஞ்ச பிறகு நேரம் சைடு கொண்டு வர்றோம். அதே மாதிரி சைட்லேயும் நல்லா டைட் பண்ணி போடுறோம். அதுலேயும் அப்படியே ஒரு 10 போடுறோம். அப்படியே ஒரு 10 போடுறோம். அது முடித்த பிறகு நேரம் அப்பில் ஒரு 10 போடுறோம். அப்படியே நேரம் நான் கொஞ்சம் பண்ணுறது பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 10க்கு மேலே தான் போடணும். நாம் இந்த இதுக்கு 12 போடுறதுனால கொஞ்சம் போடுறேன். அது பிறகு நான் மேலே அப்படியே பண்ணுங்க. பண்ணி கீழே இறக்குன பிறகு நேரம் அப்படியே ஒரு 2 ரொட்டேஷன் பண்ணுவேன். ஷோல்டர் டைட் ஆகும். அது அடுத்து நேரம் பின்னாடி அப்படியே ஒரு 10 பண்ணுங்க. அப்படியே பண்ணி அப்படியே 10 பண்ணிவிட்டு நேரம் மூமெண்ட் பண்ணுங்க. மூமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிட்டு நேரம் இது இவ்வளவு முடித்த பிறகு நேரம் மீண்டும் அதே பழைய பொசிஷனுக்கு கீழே வச்சுட்டு நேரம் அப்படியே கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுங்க. அப்படியே எஸ் குட். இப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்படியே நேரம் ஒரு 10 எக்ஸசைஸ் விடுங்க. அப்படியே ஒரு 10 எக்ஸசைஸ் விடுங்க. கொடுத்தாச்சு. நேரம் ஸ்ட்ரென்த் பண்ணியாச்சு. அப்படி நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே முடியுங்க. நீங்கள் இது இவ்வளோ பண்ணால் உங்களோட ஃபிங்கரானது ரொம்ப ஸ்ட்ரென்தனியாக இருக்கும். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் உங்களை அட்டாக்குக்கு காரியமாக இருக்கும். இதாக முடிக்கிறேன்.